இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தலைமைச் செயலகம் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் இடித்து அகற்றம். போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு. பெண் உட்பட 6 பேரிடம் 3 லட்சம் மோசடி. ஆன்லைன் கும்பலுக்கு போலீசார் வலை. புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே சாலையோர நடைபாதைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றிய போது கடைகளின் உரிமையாளர்கள் நகராட்சி ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் அருகே சாலையோரத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக 5க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இதனிடையே சாலையோர நடைபாதைகளை ஆக்கிரமித்து இந்த கடைகள் கட்டப்பட்டிருப்பதாக புதுச்சேரி நகராட்சிக்கு புகார் சென்ற நிலையில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து நடைபாதையில் கடைகள் கட்டப்பட்டிருந்ததை உறுதி செய்தனர். இதனையடுத்து அந்த கடைகளை காலி செய்யுமாறு கடை உரிமையாளர்களுக்கு கடந்த வாரம் நகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இருப்பினும் கடைகளை அதன் உரிமையாளர்கள் காலி செய்யாததால் இன்று நகராட்சி அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடைகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்க தொடங்கினர். அப்போது கடையின் உரிமையாளர்கள் கடையை விட்டு வெளியே வராமல் நகராட்சி ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி கடையை இடித்து தள்ளினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கிழநிரம்மன் கோவில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியை சேர்ந்த வள்ளிமலை என்பவர் பொருட்களை விற்று கொண்டிருந்தார். அப்போது அவருடன் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்தார். இந்த நிலையில் புதுவை அரசு ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தின்படி ரூபாய் 4.42 லட்சத்துக்கான காசோலை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலை மகன் மாவீரனிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார், துறையின் இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியை சேர்ந்தவர் அஸ்வினி. இவரை தொடர்பு கண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 2.4 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல திருபுவனை பகுதியை சேர்ந்த மோனிகா ரூபாய் 24,000 அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து தன்வந்திரி நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார் அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்க ராஜ்குமார் 49,000 ரூபாய் அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆஷிக்கிடம் 45,000 ரூபாய், பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சேரன் 10,000 ரூபாய், முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ராஜீவ்காந்தி 13,000 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. புதுவை மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் தொடக்க பள்ளிகளில் மாநிலத்தின் பிராந்தியங்களான காரைக்காலில் 124, மாஹேவில் 20 என மொத்தம் 145 பணியிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு பெறப்பட்டன. அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
ஆசிரியர் பணி தேர்வு செய்யப்பட்டவர்களது பட்டியல் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் காலியாக உள்ள 124 இடங்களில் பொது பிரிவில் 64 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 13 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 22 பேர், இபிசி பிரிவில் 2 பேர், பிசிஎம் 1, தாழ்த்தப்பட்டோர் 21 என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் முஸ்லிம் பிரிவில் ஓரிடத்திற்கு ஆள் நிரப்பப்படவில்லை. இதேபோல் மாஹேவில் காலியாக உள்ள 21 இடங்களில் பொது பிரிவினர் 13 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர் என பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி, பொருளாதார நலிவடைந்தோர் ஆகிய பிரிவுகளில் தலா ஓரிடம் என 4 இடங்கள் நிரப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் சுமார் 3400 பேரை ஏமாற்றி ரூபாய் 200 கோடி மோசடியில் ஈடுபட்ட போலி தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 3ஆம் தேதி கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ரமேஷ்குமார் அளித்த மோசடி புகாரின் பேரில் வட மாநிலங்களைச் சேர்ந்த சுபம் சர்மா, தீபக்குமார், ராஜ்கவுண்ட், நீரஜ் குர்ஜார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 5 4 சக்கர வாகனங்கள், 21 கைபேசிகள், 42 சிம் கார்டுகள், 64 ஏடிஎம் அட்டைகள், 65 கணினிகள், ரூபாய் 41 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மோசடி வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் மறையங்கூரை சேர்ந்த மகாதேவனை போலீசார் கைது செய்தனர். முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னசாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் 20,38,700 ரூபாய் மதிப்பில் MS கிரேட்டிங் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னசாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த RCC ஸ்லாபுக்கு பதிலாக 20,38,700 ரூபாய் மதிப்பில் MS கிரேட்டிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரி வாய்க்கால்களை தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரி பாசன வாய்க்கால்களை 3,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி செய்திட அரசாணை பெறப்பட்டு அதற்கான துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கணினி அறிவியல், தகவல் தொடர்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல், மின்னணுவியல் மற்றும் தொடர்பு உயிர் மருத்துவம் சார்ந்த பொறியியல் பிரிவுகளில் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் தாளாளர் ராஜகோபாலன் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் விஜயகிருஷ்ண ரபாகா தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தார். துணை முதல்வர் முனைவர் ஐயப்பன் சிறப்புரை வழங்கினார். இயற்பியல் பேராசிரியர் முனைவர் ஜெயபிரகாஷ் வரவேற்புரையும், இயற்பியல் பேராசிரியர் மற்றும் 1ஆம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் ரமேஷ் நன்றி உரை வழங்கினார்கள். விழாவில் 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றும் கல்லூரியில் பொறியியல் பாடப்பிரிவுகளில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கும், நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுடன் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக சார்பில் பிள்ளைத்தோட்டம் அருகில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திரு ஹேமா பாண்டுரங்கம் அவர்கள் தலைமையில் காலை 10 மணி அளவில் மாலை அணிவித்து வாழ்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் செல்வராசு, கலைவாணன், MLF தலைமை செயலாளர் வேதா, வேணுகோபால், இளங்கோ, முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, மூர்த்தி, குருவிநத்தம் சேகர், சந்திரபோஸ், சக்திவேல், ராஜா, உழவர்கரை சந்திரன், நெல்லித்தோப்பு செந்தில்குமார் மற்றும் ஏராளமான தோழர்கள் கலந்து கொள்ள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு வில்லியனூர் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முகமது ஹசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நேற்று வில்லியனூர் பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு பந்த் முழுமையாக வெற்றி பெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கனக சுப்ராயன், பூபாலன், நாகராஜ், குமார், கார்த்திக், உபைத், ரகுமான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெஞ்சமின் கோவிந்தராஜ், ஜீவானந்தம், ராபர்ட், திமுக சார்பில் மணவெளி ராஜேந்திரன், பாலகுரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆதவன், எழில்மாறன், வாகை அரசு, தங்க கதிர்வேல், மகிழ்வரசு, தயாநிதி, அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே நாணக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நாணக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் ஸ்வீட் ஸ்டால் பாரதி உஷாராணி குடும்பத்தினர், நடுப்பழனி சக்திவேல் குடும்பத்தினர், துணைத் தலைவர் புருஷோத்தமன், கீழ்புத்தப்பாக்கம் ஐயப்பன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பூஜைக்கான ஏற்பாடுகளை லட்சுமி செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அசல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால், மாஹே பிராந்தியத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக தேர்வு கல்வி தகுதி, வசிப்பிடம், சமூகம், ஆண்டு வாரியான பருவ தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டது. இத்தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது. தேர்வான விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான தேதி, நேரம் தனித்தனியாக தெரிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்த்த போது தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்பும் இன்றி தானாகவே ரத்து செய்யப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர்கள் வழங்கிய தகவல்கள் தவறானவை என கண்டறியப்பட்டால் எந்த அறிவிப்பும் இன்றி அவர்களின் தேர்வு தானாகவே ரத்து செய்யப்படும். தற்காலிக காலியிடம் ஏற்பட்டால் காத்திருப்பு பட்டியலில் இருப்போர் அழைக்கப்படுவர். பதவிக்காலம் ஓராண்டாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரத பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப், புதுச்சேரி சிட்டி மற்றும் யாழ் தியேட்டர் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ரோட்டரி கிளப், புதுச்சேரி சிட்டி மற்றும் யாழ் தியேட்டர் இணைந்து போதைப் பொருட்கள் தலைப்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா சிறப்புரையாற்றினார். ரோட்டரி கிளப், புதுச்சேரி சிட்டியின் தலைவர் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி விஜயநாராயணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். யாழ் தியேட்டர் நாடக குழுவின் சார்பில் கோபிநாத பங்கு பெற்றார். மேலும் இந்த விழாவினை விரிவுரையாளர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலகம் கலந்து கொண்டனர். இப்போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்த நாடகம் மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தலைமைச் செயலகம் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் இடித்து அகற்றம். போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு.
பெண் உட்பட 6 பேரிடம் 3 லட்சம் மோசடி. ஆன்லைன் கும்பலுக்கு போலீசார் வலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.